நாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எங்க 2 பேருக்குமே பிடிக்கல. வி ஹேட் அ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எங்க 2 பேருக்குள்ளேயே அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். எங்க 2 பேருக்குள்ள வந்து எந்த சீக்ரெட்ஸும் இல்ல. அந்த லைஃப்ல இருந்தேன் இல்லையா, என்னோட பாஸ்ட் லைஃப்ல அந்த டைம்லயே வந்து நான் வந்து சுனிதா கிட்ட பேசணுன்றதுக்காகவே ஒரு குட்டி மொபைல் 1100 வாங்கி நான் வந்து பில்லோ கடியில ஒளிச்சு வச்சிருந்தேன். ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சது வந்து ஐம் சோ லக்கி. என்னை யாராவது ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னா அவளால தாங்க முடியாது. அவ பிரச்சனை பண்ணுவா, நான் வந்து கை வச்சிருவேன். என்னோட குட் அண்ட் பேட் நான் எப்பயுமே அவ என் பின்னாடி இருப்பா. பிரியங்கா பத்தி சொல்லணும்னா, அவளுக்கு வந்து அந்த ஃபேமிலி லைஃப் வேணும், அவளுக்கு வந்து ஒரு லவ் வேணும். ரொம்ப 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 கைண்டான பர்சன். லவ் விஷயத்துல லவ் வாரி 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 வழங்குவா. ஆக்சுவலி அந்த கல்யாணத்துக்காக மட்டுமே நான் வந்தேன் 4 days. தாலி கட்டும் போது அவளோட கண்ணுல இருந்து அந்த வந்த தண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் டிஸ்னி. இவ்வளோ நாள் இந்த டெஸ்டினேஷனுக்காக தான் மேடம் வந்து கடவுள் வந்து வெயிட் பண்ண வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு வந்து ரொம்ப ஆசை என்னன்னா, சீக்கிரமா வந்து அவளோட பாப்பாவை பார்க்கணும் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் நீங்க சொன்னீங்க லைக் நம்ம பார்க்குற விதம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி மாறிடுச்சு அப்படின்னு இருக்கும்போது, உங்களுக்காகவே ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருந்தாங்க. தே புஷ்ட் யூ த்ரூ அண்ட் வி நோ அதில ரொம்ப 2 முக்கியமான நபர்கள் வந்து பிரியங்கா அண்ட் சுனிதா. அவங்க அவங்க லைஃப்ல நீங்க எவ்வளோ தூரம் ஒரு இம்பார்ட்டன்டான பெர்சன்னு நெறைய இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் சுனிதா அது கூட ரீசென்ட்டா அவங்க சொல்லியிருந்தாங்க லைக் ஷாலு இஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் மை மதர். ஷி டேக்ஸ் கேர் ஆஃப் மீ லைக் எனிதிங். லைக் ஏதாலும் உடம்பு சரியில்லைன்னா ஷி நோஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் நான் டல்லா இருந்தாலும் நான் பேசுகிற பேச்சு வச்சே கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அஃப்கோர்ஸ் சுனிதாவோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். அந்த பாண்ட் இருக்குல்ல, அந்த பாண்ட் வந்து ஐ நெவர் நோ. நாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எங்க 2 பேருக்குமே பிடிக்கல. ஓகேவா? நான் அவ என்ன பார்த்து நான் ரொம்ப ரூட் அப்படின்னு நினைச்சா. நான் அவளை பார்த்து இவளுக்கு என்ன லாங்குவேஜும் தெரியாது, இவகிட்ட பேசி என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஆனா 2 பேரும் அந்த ஜோடி டைம்ல ஜெல் ஆன ஜோடி பண்ணும் போது எங்க 2 பேருக்குள்ளேயே அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல. வி யூஸ் டு சி ஒன்லி ஷூட்டிங் ஸ்பாட். ஆனா அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க அப்படியே ஒரு மாதிரி ஜெல் ஆகி அந்த பாண்ட் வந்தது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வி ஹேட் அ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். லைக் இந்த 13 இயர்ஸ்ல வி ஹேட் ஒன்லி 2 times மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா அந்த டைமே வந்து நான் அவளுக்கு ஸ்பேஸ் கொடுப்பேன், அவளே வந்து பேசிடுவா. இல்ல அவ எனக்கு ஸ்பேஸ் கொடுப்பா, நானே போய் பேசிடுவேன். என்னால வந்து எங்க 2 பேரால வந்து லாங் டேர்ம் அப்படி பேசாம இருந்து அத அப்படியே ஒரு மாதிரிலாம் இருக்க முடியாது. இருந்ததில்ல. So, because இருந்ததும் இல்ல. நாங்க எங்க 2 பேருக்குள்ள வந்து எந்த சீக்ரெட்ஸும் இல்ல. நான் அந்த லைஃப்ல இருந்தேன் இல்லையா, என்னோட பாஸ்ட் லைஃப்ல அந்த டைம்லயே வந்து நான் வந்து சுனிதா கிட்ட பேசணுன்றதுக்காகவே ஒரு குட்டி மொபைல் 1100 வாங்கி நான் வந்து பில்லோ கடியில ஒளிச்சு வச்சிருந்தேன். ஏன்னா என்னால வந்து மீடியா கனெக்ஷன் யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்றது இந்த ரூல்ஸ் புக்ல ஒண்ணு. இந்த விஜய் சேதுபதி ரூல்ஸ் புக் மாதிரி அது ஒரு ரூல்ஸ். ஆமா, மீடியா பர்சன் யார்கிட்டயும் பேசக்கூடாது, சோசியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதனால நான் பேசல. பட் அவளுக்காகவே திருட்டுத்தனமா ஒரு ஃபோன் வாங்கி வச்சிருந்தேன். இப்ப பார்த்தானா அந்த ஆள் பிரச்சனைக்கு வந்துட போறான். இதுக்கு மேல பிரச்சனைக்கு வந்து என்ன கிழிக்க போறாங்க. புரியுது, புரியுது. அவளுக்காகவே வாங்கி வச்சு பேசிட்டு இருப்பேன் நான். அப்போ அவ சொல்லுவா, "நீ இவ்ளோ டாலரேட் பண்ற, என்னாலாம் முடியாது." அவகிட்ட மட்டும் எல்லா கனெக்ஷனும் அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கு. என்னோட குட் அண்ட் பேட் நான் எப்பயுமே அவ என் பின்னாடி இருப்பா. அவளோட குட் அண்ட் பேட்ல நான் கண்டிப்பா எப்பயுமே இருப்பேன். அவளோட என்ன சொல்றது, அவ கிடைச்சது வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சது வந்து ஐம் சோ லக்கி தட் பிகாஸ் என்னை யாராவது ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னா அவளால தாங்க முடியாது. அது எங்க இருந்தாலும் பிரச்சனை பண்றவா.
அவ பிரச்சனை பண்ணுவா, நான் வந்து கை வச்சுருவேன். அவ்வளோதான். வேற ஆக்சுவலி அதான் ஸ்பீக்கிங் ஆஃப் லைக் யுவர் பீன் தேர் லைக் ஆல் அந்த ஹாப்பினஸ்லயும் இருக்கு, சேட்னஸும் இருக்கும்போது ஷீ ஆல்சோ வென்ட் த்ரூ அ லாட். நடுவுல பயங்கரமா டிப்ரெஸ் ஆயிட்டு ஷீ புட் ஆன் வெயிட் அப்படின்ட்டுலாம் வந்து நிறைய ஷீ ஷேர். அதுக்கப்புறமா எஸ், அவங்க எஸ். அவங்களாவே இல்ல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இடத்துல சொல்லியிருந்தாங்க. அப்பவுமே நீங்க வந்து ஒரு பேக் போனா இருந்திருக்கீங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்ட்டு. ஸோ இப்ப நல்ல க்ளோ ஆயிட்டாளா? ஏன்னா இப்ப ஆமா, வந்து ஆமா. நல்ல ஹாப்பியா இருக்கா. பிஸியா இருக்கணும். அவளுக்கு வந்து ஒர்க் எப்பயுமே இருந்துட்டு இருக்கணும். அப்பதான் மூளைக்கு வேலையே இருக்காது அவளுக்கு. அப்பதான் வந்து அவ இந்த டிப்ரஷன் மூடு, இந்த நார்மல் நார்மல் மூட்ல எப்பயுமே பிஸியாவே இருக்கணும். அப்பதான் வந்து அவ ஆக்டிவா இருப்பா. ரொம்ப க்ளோவா இருப்பா. கொஞ்ச நாள் ஷூட் இல்லன்னா அப்படியே டீஆக்டிவ் ஆயிடும். அந்த ஃபோன் கொஞ்சம் சார்ஜ் மைண்ட் எல்லாம் போட்டா ஓவர் ஏறும், திங்க் பண்ணி இறங்கும். எஸ், எஸ், எஸ். ஆனா கொஞ்சம் ஓவர் திங்க் அவளுக்கும் பண்ணி வேற சீக்கிரமா ஒரு ஜோன் போயிடுறாங்க போல. ஆமா. ஆனா அந்த நீங்க கேட்கறது இப்போ வந்து என்ன சொல்றது? இப்போ வந்து அவ டிப்ரஷன்லாம் எடுத்துக்கிற ஏஜ் கிடையாது. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. தட்ஸ் இட். இப்போ ஒன்லி நாங்க எல்லாரும் 30 பிளஸ் 30 பிளஸ்ல வந்து நாங்க இப்பதான் க்ளோ ஆகுறோம். இப்பதான் எங்க லைஃப் நாங்க வாழ்றோம். இப்பதான் நாங்க வந்து இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறோம். அதனால she will be glow more. யா. அண்ட் ஆஃப் கோர்ஸ் லைக் இப்போ ஷீ இஸ் ஆல்சோ லைக் என்னன்னு சொல்றது, ஷி வாண்ட் அ குட் பார்ட்னர் அப்படின்ட்டு. அதுக்காக இவ்வளோ நாள்னாலும் வெயிட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அண்ட் ஷீ இஸ் ஆல்வேஸ் லைக் என்னன்னு சொல்றது, அந்த குக் வித் கோமாளிலேயே நிறைய வாட்டி அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கணும் அப்படின்ட்டு. தட் இஸ் மை அல்டிமேட் ஹாப்பினஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பிகாஸ் அஃப்கோர்ஸ் அது அழகா தெரியுது. ஆ எல்லா பொண்ணுக்கும் அது ஒரு ஆசை தானே அப்படின்ற மாரி தான். ஸோ அவங்களோட வெட்டிங்லாம் எப்படி நடக்கும் அப்படின்ற மாரி தான் வந்து நெறைய பேர் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆக்சுவலி. வெட்டிங் நடக்கும். பயங்கர பிளானிங். ஆனா ரொம்ப சிம்பிளா முடிச்சுருவோம் நாங்க. அதெல்லாம் நாங்க வந்து பல வருஷமா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கான அ, ஆளு அ தான் இன்னும் கிடைக்காம தேடிட்டு இருக்கோம். கிடைக்கல. செலக்ஷன் வச்சு எல்லா செலக்ஷனும் ஃபெயில் ஆயிட்டே வருது ஒன் பை ஒன்னா. சரி அதனால கிடைக்கும்போது புடிச்சு அப்படியே நாங்க சீக்கிரமா சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்றோம். ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிரும். நோ ப்ராப்ளம். தெரிஞ்சிடும். ஓகே. ஆஃப் கோர்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிரும். சுனிதா. ஆனா ஆனா ஒரு விஷயம் இருக்கு. அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி ஒண்ணும் சாதிக்க போறதும் இல்ல. கல்யாணம் பண்ணி தான் ஒருத்தவங்க கூட நம்ம லைஃப் லாங்ல இருக்க போறாங்கன்றதும் இல்ல. யாரு லைஃப் லாங்ல இருக்கிறாங்களோ 60 வயசுல கூட சாவும்போது தாலி கட்டிக்கலாம். பிரச்சனை இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் அப்படி ஆயிடுச்சு ஆக்சுவலி. நான் அப்படி எல்லா எல்லாரும் கல்யாணம் சொன்னா, ஐயோ! கல்யாணமா? நெக்ஸ்ட் என்ன நடக்க போதோ இவங்களுக்கு? அப்படிதான் யோசிக்கிற மாரி ஆயிடுச்சு இப்போ. அவ்ளோ நியூஸ். அவ்ளோ ஏதோ ஒரு 1000த்துல ஒருத்தர் பயங்கரமா இருக்காங்க 2 பேரும். ஜாலியா இருக்காங்கப்பா. அப்படி இருக்கு. அவ்வளோதான். அஃப்கோர்ஸ் சுனிதா பத்தி நெறைய நம்ம பேசும்போது, பிரியங்கா பத்தியும் பேசி ஆகணும். அ ஐ வாஸ் சோ ஹேப்பி டூ சீ யுவர் வீடியோஸ் டியூரிங் பிரியங்காஸ் வெட்டிங். நீங்க செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு பார்த்தோம். சீயிங் ஹர் ஹேப்பி அண்ட் அவங்களுமே ஒரு மாரி ஏக்கத்துல இருந்தாங்க. எனக்கான ஒரு நபர் வரமாட்டாங்களா? அப்படின்னு ஒரு ஏக்கத்துல இருக்கும்போது, அவங்களோட வெட்டிங் இட் வாஸ் லைக் எவ்ரிபடிஸ் பெர்சனல் வின் மாரி தான் இருந்துச்சு. ஸோ பிரியங்கா உங்களோட அனதர் பெஸ்ட் ஃபிரெண்ட். பிரியங்கா பத்தி சொல்லணும்னா, ஷி இஸ் வெரி, வெரி, வெரி என்ன சொல்றது? அவளுக்கு வந்து அந்த அ ஃபேமிலி லைஃப் வேணும். அவளுக்கு வந்து ஒரு லவ் வேணும். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கைண்டான பெர்சன். லவ் விஷயத்துல லவ்வ வாரி, 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 வாரி வழங்குவா. ஆனா வந்து ஏதோ அ வாட்டெவர் ஹேப்பன்ஸ் பிஃபோர், இப்ப வந்துட்டு அவளுக்கு ஏத்தா மாதிரி ஒரு 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 பெர்ஃபெக்ட்டான ஹஸ்பண்ட். அதாவது அவள புரிஞ்சுக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆ 2 பேரும் எனக்கு ஒரே மாரி தெரியுறாங்க. 2 பேரும் அந்த கல்யாணத்துலலாம் பார்க்கும்போது 2 பேரோட வேவ் லென்த் ஒரே மாரி இருக்கு. த வே ஆஃப் டாக்கிங் ஒரே மாரி இருக்கு. ஆ இந்த ஒரு இந்த ஒரு டிஸ்னிக்காக தான் கடவுள் வந்து அவள வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. அப்படிதான் எனக்கு தோணுச்சு அவங்கள பார்க்கும்போது. ஆக்சுவலி அந்த கல்யாணத்துக்காக மட்டுமே நான் வந்தேன் 4 டேஸ். ஆ ஃபோ அதாவது என்னது சங்கீதா, ரிசப்ஷன், மேரேஜ். நான் இந்த மாரி யாரோட 3 இந்த ஃபுல் என்டையர் இதுல நான் இருந்ததே இல்ல. மேக்ஸிமம் ரிசப்ஷன் போயிருக்கேன். அவ்வளோதான். கல்யாணத்துக்கு கூட நான் வந்து காலையில போணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தூங்கிடுவேன். ஆனா இவளுக்கு நடக்கும்போது எனக்கு ரொம்ப மனசார ரொம்ப ஹாப்பியா இருந்தது. உடனே கிளம்பி வந்து
அந்த எல்லாமே நான் அட்டெண்ட் பண்ணேன். எனக்கு எல்லாமே ஹாப்பியா இருந்தது. அவள பார்க்கும்போது, அவ சிரிச்சது, அவளோட அந்த மூவ்மெண்ட்ஸ். ஆனா அந்த தாலி கட்டும்போது அவளோட கண்ல இருந்து அந்த வந்த தண்ணி, இதெல்லாம் பார்க்கும்போது ம்ஹ்ம். இதுதான் டிஸ்னி. இதுக்காக தான் அவ வந்து இவ்ளோ நாள் இந்த இந்த டெஸ்டினேஷனுக்காக தான் மேடம் வந்து கடவுள் வந்து வெயிட் பண்ண வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. பட் நைஸ் கப்புள். எனக்கு வந்து ரொம்ப ஆசை என்னன்னா, ஒரு சீக்கிரமா வந்து அவளோட பாப்பாவ பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை. ஆனா எனக்கு தெரியல. மேபி அவங்களோட பிளான் எப்படின்னு. எனக்கு எல்லா குழந்தைங்களும் பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்கன்னா எனக்கு இன்னும் பார்க்கணும்னு ஆசையா இருக்குல்ல. நான் மட்டும் ஒண்ணு வச்சிருக்கேன்ல, எல்லாரும் வச்சுக்கோங்களேன். அஃப்கோர்ஸ் லைக் ஒரு அந்த காட் மதர் மாதிரி நீங்க அந்த இருப்பீங்க. சந்தோஷம் இருக்குல்ல. ஆமா. அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அது வேற கைண்ட் ஆஃப் சந்தோஷம். கல்யாண லைஃப் ஒரு சந்தோஷமா இருந்தாலும், அம்மா ஆகுறதுன்றது டோட்டலி டிஃபரெண்ட். நீ சிங்கிள் மதரா இரு, இல்ல டுகெதர் மதரா இரு, பிரச்சனையே இல்ல. ஆனா அந்த மதர் இருக்குல்ல, தட்ஸ் வெரி 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 என்ன சொல்றது? நைஸ் பாத். அது ஒரு தனி வழி. அந்த வழி வந்து கிடைச்சதுன்னா, அது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவளுக்காகவும் நான் வந்து விஷ் பண்றேன். நல்லா வந்து சீக்கிரமா என்ன மாதிரி ஒரு நல்ல பாப்பா அழகா அழகா பொறக்கும் தெரியும். நல்லா சூப்பரா சீக்கிரமா அம்மா ஆகணும்னு வேண்டிக்கிறேன். அச்சோ! ம். கியூட். சூப்பர், சூப்பர். ஸோ ஆஃப்கோர்ஸ் நீங்க பேசம்போது ரொம்ப வியந்து பார்க்குற நான் ஒரு விஷயம் என்னன்னா, அ ஜெனரலாவே தேர் இஸ் அ டேபு இந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லாம் வந்து லாங் லாஸ்டிங்காவே இருக்காது. அவங்க எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கும். எப்பவுமே நெறைய பேர் லைக் ஒரு 2 கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸாவே ரொம்ப நாள் இருக்க முடியாது. ரொம்ப வருஷம் இருக்க முடியாது. அவங்க வந்து ரிவெஞ்ச் தான் எடுத்துப்பாங்க. ஒருத்தவங்கள ஒருத்தர் புல் டவுன் பண்ணிப்பாங்க. ஈஸியா வந்து நெறைய மித்ஸ்லாம் இருக்கு. ஐ திங்க் சீயிங் யூ 3 எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் அந்த மித்து, டேபு எல்லாமே உடைச்சுட்டீங்க நீங்க மொத்தமா. எனக்கும் இருந்திருக்காங்க. நான் தான் சொல்றேன்ல, சென்டர்ல வந்தவங்க எல்லாம் சென்டர்ல போயிட்டாங்க. ஆனா வந்து இந்த லாங் டைம் சி வி ஆர் லைக் மிரர்ஸ் நோ. நம்ம வந்துட்டு நம்ம கிட்ட எப்படி இருக்காங்களோ அப்படிதான் நம்மளால இருக்க முடியும். சம் பீப்புள் வராங்க, ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க, ஆகுறாங்க. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அத புடுங்கிக்கிறாங்க. நம்ம மேலேயே ஏதாவது பழிய போடுவாங்க, கிளம்பிடுவாங்க. அத அப்படியே விட்டுறணும். ஓ மை காட்! போயிட்டு வாங்க தாய்ங்களா அப்படின்னு விட்டுறணும். அத போட்டு நோண்டக்கூடாது. அண்ட் மோரோவர் இப்பலாம் நம்ம வந்து அதான் திருப்பி திருப்பி சொல்றேன். 30 பிளஸ்னா கொஞ்சம் மூளை வந்துருமா. மூளை வந்த உடனே யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கன்னு லைட்டா தெரியும். அவங்கள மட்டும் பக்கத்துல வச்சுக்கணும். மீதி எல்லாரையும் தெரிஞ்சிரும். வந்து விட்டுறணும். ஆமா. அதுக்கு வந்து 30 வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீயும் வெயிட் பண்ணு. உனக்கும் புரியும். இல்ல, இல்ல. அவ்வளோதான். இது ஃபெப் வந்தா வந்துரும்க்கா. அவ்வளோதான். ஐயையோ! பரவால்ல, பரவால்ல. வெளிய சொல்ல வேணாம். இல்ல பரவால்ல, பரவால்ல. பட் பட் லைக் மோர் ஆர் லைக் இத வந்து இன்டர்வியூ விட எனக்கு வந்து மோர் ஆர் லைக் டாக்கிங் டூ அ ஃப்ரெண்ட் வேரின் யூ கெட் இன்சைட்ஸ் அபவுட் லைஃப் அப்படின்ற ஒண்ணு இருக்குல்ல. பிகாஸ் லைக் ஒரு ஒரு பாதை நோக்கி லைக் ஒரு மாரி என்னன்னு சொல்றது? வி நெவர் நோ யூ ஷுட் லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்ட்டு உங்க மூலியமா எனக்கு தெரிய வந்திருக்கு. பிகாஸ் இப்போ நீங்க எஸ். சொன்ன நெறைய விஷயங்கள் நாட் ஜஸ்ட் ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒரு பக்கம் இல்லாம இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் உங்களோட பெயின வந்து நாட் எவ்ரிபடி ஷுட் கோ த்ரூ அப்படின்ட்டு ஒரு அழகான இன்சைட் நீங்க ஷேர் பண்ணீங்க. அதுக்கு பெரிய பெரிய நன்றிகள். அண்ட் பிஃபோர் வி வைண்ட் அப் நான் ஓப்பனிங்லேயே நான் சொன்ன மாரி தான். பிகாஸ் லைக் யூர் லாங் லாஸ்ட் அப்படின்ற மாரி இருந்தாலுமே, யூஆர் ஜஸ்ட் கமிங் பேக். அஃப்கோர்ஸ் நீங்க டிஜே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இப்போ ரீசென்ட்டா திருப்பி வந்து உங்களோட ஃபோட்டோ ஷூட் ஸ்ப்ரெட் ஆகுறது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கான ஒரு ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நீங்க என்ன சொல்லணும்னு நெனைக்கிறீங்க? அவங்களுக்காக என்ன சொல்றேன்னு நெனைக்கிறேன்னா, ஆக்சுவலி இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. என்னோட கண்டிப்பா, கண்டிப்பா. ஃபேன்ஸ்க்காக நெறைய பேர் வந்துட்டு, "என்ன திடீர்னு டிஜே ஆயிட்டீங்க?" அப்படின்னு. நான் என்னவோ திடீர்னு பைலட் ஆன மாதிரி. டிஜே ஆவறதும் வந்து இன்னைக்கு யோசிச்சு நாளைக்கு ஆக முடியாது டிஜே. ஸோ அது தட் வாஸ் பிக் ப்ராசஸ் ஒன்லி. நான் வந்து அத ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ஆள் இருந்தாங்க. இங்க ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க ஆர்ஜே சாரான்னு சொல்லி. அவங்க மூலமா தீபக்ன்னு ஒரு ஃப்ரெண்டு. தீபக் மூலமா தீபிகா சென்னையில வந்து ஒன் ஆஃப் த குட் டிஜே. ஒன் ஆஃப் மை இன்ஸ்பிரேஷன் ஃபீமேல் டிஜே. அண்ட் அவங்களோட ஹஸ்பண்டோட கான்டாக்ட் கிடைச்சு அவங்க கிட்ட நான் கேட்கும்போது
தே ஆர் வெரி பிஸின்னும் போது, பட் இருந்தாலும் அந்த பிஸி டைம்ல எனக்கு இந்த கன்சோல் வாங்குங்க, இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு சூப்பரா கைட் பண்ணாங்க. அந்த கைட வச்சு நான் இங்க துபாய்ல எனக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் செட் ஆகாது சொல்லி, நானே என்னோட 2, 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு டிஜே வாக் அண்ட் ஒன் மோர் ஃபீமேல் டிஜே அவங்க கிட்டலாம் லேர்ன் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு பாத் எடுத்திருக்கேன். ஆனா இதையுமே என்னோட ஃபேன்ஸ் வந்து ரசிக்கிறாங்க. எப்படின்னா அவங்க வந்து எனக்காக வந்து இந்த ஏஐல நான் டிஜே ஆகி பெருசா ஒரு கான்செர்ட்ல பண்ற மாதிரிலாம் வந்து அவங்க எனக்கு அனுப்பும்போது, வாவ்! பயங்கரமா வேலை பார்க்குறாங்கப்பா. நம்ம வந்து காசு குடுத்து எடிட்டர் வச்சா கூட இப்படிலாம் வேலை பார்க்க மாட்டாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. அவங்க நான் என்ன பண்ணாலும் என் லைஃப்ல நான் நெறைய பண்ணிட்டேன்ப்பா. திரும்பி பார்த்தா நான் என்னென்னவோ படிச்சிருக்கேன். ஆனா டிகிரி மட்டும் தான் வாங்கல. ஆனா பயங்கரமா படிச்சிருக்கேன். ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருக்கேன், ஏர் ஹோஸ்டஸ் படிச்சிருக்கேன், மேக்கப் கோர்ஸ் படிச்சிருக்கேன். இப்ப வந்து டிஜே. ஸோ என் லைஃப்ல வந்து ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டேன். ஆனா இதுதான் என்னோட ஒரு 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 கிளப்ல ஓனராவும் இருந்துட்டேன். ஸோ இதுதான் இப்ப என்னோட லாஸ்ட் என்ன சொல்றது டிஸ்னி. இந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கு தான் நான் இவ்ளோ சுத்தி இருந்திருக்கேன் போல. பட் இது வந்து டிஜேக்கு வந்து நோ ஏஜ். ஸோ நான் வந்து என்னோட என்னோட என்டையர் லைஃப் ஐ எம் கோயிங் டு ஒர்க் திஸ் ஒன்லி. இந்த ஒர்க் எல்லாமே பண்றதுக்கு ரீசன் என் பொண்ணை நான் நல்லா பார்த்துக்கணும். என் பொண்ணை நான் நல்லா படிக்க வைக்கணும். யாரோட ஹெல்ப்பும் எனக்கு வந்து தேவைப்படாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உழைக்கிறேன். உழைச்சிட்டே இருப்பேன். அண்ட் தென் அவங்களோட சப்போர்ட்டும், அவங்களோட லவ்வும் என்னோட ஃபேன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸோட லவ்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்க ஐ எம் கெட்டிங் மோர் எனர்ஜி, ஐ எம் கெட்டிங் மோர் க்ளோ, ஐ எம் கெட்டிங் மோர் எவ்ரிதிங். தேங்க் யூ அவங்களுக்கு எல்லாம். தேங்க் யூ ஸோ மச். மோர் பவர் டு யூ. அண்ட் நீங்க சொல்ல லைக் ஆல்வேஸ் ஐல் டெல் விமன் ஆர் த ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ டு த சூப்பர் விமன் யூ, ஆல் த பெஸ்ட். இன்னும் நீங்கள் நிறைய ஃப்ளை ஆகணும் அப்படின்ட்டு என்னோட பெஸ்ட் விஷஸ். அஃப்கோர்ஸ் உங்களோட பொண்ணும் வந்து உங்களை மாதிரியே வந்து இன்னொரு பெரிய சூப்பர் உமனாக வருவாங்க அப்படின்ட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு அவங்க இருக்கேன். வண்டர் உமன் ஆல் தி வெரி பெஸ்ட். வண்டர் உமன். நீங்க சூப்பர் உமன்னா அவங்க வண்டர் உமன் கண்டிப்பா. ஓகே ஓகே. So sweet of you. Thank you so much. சென்னை வந்தீங்கன்னா சொல்லுங்க, கண்டிப்பா சந்திப்போம். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்